சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து குறிப்பாக நம்மளுடைய அதிகாரிகள், முப்படை தளபதியாக இருந்த பிபின் ராவத் அவர்கள், நர்வானே அவர்கள் உள்ளிட்டவர்கள்லாம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக ஒரு 2.5 வார் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒன்று சைனா, இன்னொன்று பாகிஸ்தான், இன்னொன்று இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்சர்ஜென்சியை அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தெளிவான மெசேஜ் அப்படிங்கிறது, இது ஒரு 3 front வாராக போவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இப்போ இருக்கக்கூடிய செய்திகள் உணர்த்துது. அது என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்தியா இந்த ஆபரேஷன் சிந்தூரை மிக வலிமையாக முன்னெடுத்த பிறகு, குறிப்பாக இந்தியாவுடைய இந்த போரில் இந்தியா செய்த விஷயங்கள் என்ன, குறிப்பாக எவ்வித பெரிய பாதிப்புகளும் இல்லாமல் ஒரு நாடை மண்டியிட வச்சது அப்படிங்கிறத உலக நாடுகள், குறிப்பாக சர்வதேச சக்திகள் இந்தியாவை ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க. அதில் டவுட்டே கிடையாது. அமெரிக்கா நமக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த காய் நகர்த்தல், சைனா நமக்கு ஏற்கனவே எதிராக செய்து வந்திருந்த தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காய் நகர்த்தல்கள், துருக்கி உள்ளிட்டவர்கள்லாம் இப்போ சவுண்ட் விடுறது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே எதை உணர்த்துது அப்படின்னா, மிக நிச்சயமாக நமக்கு ஒரு த்ரெட்டை நம்மளை ஒரு த்ரெட்டாக இந்த பெரிய பெரிய நாடுகள், குறிப்பாக இந்த சூப்பர் பவர்னு சொல்லக்கூடிய நாடுகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது. அதில் நம்மளுடைய நண்பன் ரஷ்யா கிடையாது. அதில் இப்போது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கான ஒரு த்ரெட்டாக இது வருங்காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான சிக்னல் வந்தாச்சு. இதில் ஒரு மீட்டிங் நடக்குது. ஜூன் 19ஆம் தேதி சைனாவில் இருக்கக்கூடிய குன்மிங் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு மீட்டிங் நடக்குது. 3 நாடுகளை சேர்ந்த அதிகாரிகள் இந்த மீட்டிங்கில் உட்கார்றாங்க. ஒருவர் பங்களாதேஷோடைய ஃபாரின் செக்ரட்டரி ரகுல் அலாம் சித்திகி, சைனாவுடைய சன் வெல்டன் அப்படிங்கிற ஒருவர், பாகிஸ்தான்லேருந்து இம்ரான் அகமது சித்திகி, 3 பேர் உட்கார்ந்து பேசுகிறாங்க. இந்த 3 பேர் உட்கார்ந்து பேசுறதுல டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் ரீஜனல் இஷ்யூஸு, இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற போது, நாங்கள் இந்த வர்த்தக ரீதியாக, வணிக ரீதியாக நிறைய விஷயங்களை கூட்டமைப்பை உருவாக்கணும், எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒத்துழைப்பை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு வெளிப்படையாக ஒரு பேசுகிறாங்க. ஆனால் இதுக்குள்ளுக்குள்ள ரொம்ப முக்கியமான விஷயங்கள் புதஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த 3 நாடுகள் யாருன்னு நமக்கு தெரியும். ஒன்று, பெஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்த இந்தியாவில் தொடர்ச்சியாக தீவிரவாத தாக்குதலை செய்ய வேண்டும் நினைக்கிற, செய்து முடித்த பாகிஸ்தான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சைனா, நம்மளுடைய ஒரு ஸ்டேட்டே சொந்தம் கொண்டாடுற, பொருளாதார ரீதியில் ஆசியாவில் நம்ம தான் பெரிய ஆளாக இருக்கணும், இந்தியா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தீவிர முனைப்போடு நமக்கு எதிரான காய்கள் நகர்த்தக்கூடிய ஒரு நாடு சைனா. 3வது நாடு பங்களாதேஷ். பங்களாதேஷ் இப்போ இருக்கக்கூடிய அந்த யூனஸ் அரசாங்கம், அமெரிக்காவுடைய கொத்தடிமை அரசாங்கம், அமெரிக்காவுடைய வாடகை ப்ரொஃபஸர் யூனஸ் அப்படிங்கிற ஒரு நபர் அங்கே உட்கார்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ ரொம்ப தெளிவாக இந்த 3 பேர் நமக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள். இவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, மிக நிச்சயமாக இது என்ன மாதிரியான ஒரு டாக்காக இருக்கும் அப்படிங்கிறது மிக வெளிப்படையான ஒன்று. சரி, இப்போ இவங்க என்ன பேசியிருப்பாங்க, இந்தியாவுக்கு எதிராக இவங்களால என்ன செய்ய முடியும், என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் பொது வழியில் வராமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுவும் வந்தாச்சு. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா அவர் பாகிஸ்தானுடைய எதிரிகள் பாகிஸ்தானுக்கு என்ன விஷயத்துலலாம் சூனியம் வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ இதை அவரே வச்சிருவார். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் நேரத்தில் சைனா எங்களுக்கு முக்கியமான உளவு தகவல்களை பகிர்ந்தது. அதுவும் குறிப்பாக இந்தியாவுடைய அந்த ஆர்மி மூமெண்ட்ஸ், சேட்டலைட் இமேஜரிஸ், அப்புறம் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சைனா எங்ககிட்ட பகிர்ந்தாங்க அப்படின்ட்டு அம்பலப்படுத்தி போட்டு உடைச்சிட்டார். சைனா என்கிற நாடு, குறிப்பாக 2 நாடுகளுக்கும் ஒரு போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா, ஒரு நாடுக்கு இன்னொரு நாடு போய் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த போரில் அப்படின்னா,
மிக நிச்சயமாக அது வந்து டூ ஃப்ரண்ட் வார், அதாவது வந்து ஒரு ரெண்டு நாடு சேர்ந்து ஒரு நாடை அடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஈரானில் நடந்தது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும்தான் நடந்ததா அப்படின்னா கிடையாது. ஈரான் ஒரு பக்கம், இஸ்ரேல் அமெரிக்கா இன்னொரு பக்கம். இதை இப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து அமெரிக்கா நேரடியாக தாக்குதல் நடத்துச்சு அப்படிங்கிறதால மட்டும் கிடையாது. அமெரிக்கா பல்வேறு விஷயங்களில் வந்து உதவி இருக்கு. அதை வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவே அந்த ஆப்ரேஷன் ரைசிங் லயனுடைய அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் அவரே வந்து நன்றி சொல்றார் ட்ரம்ப்புக்கு. ஸோ இது வந்து ஒரு 2 நாடுகள் சேர்ந்து ஒரு நாடை வந்து அடித்த ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக பார்த்தோம். கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் சிந்தூரும் அப்படித்தான் நடந்தது அப்படிங்கிறத இப்போ வந்து பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் உறுதிப்படுத்திட்டார். சைனா அண்ட் பாகிஸ்தான் 2 நாடுகளும் சேர்ந்து தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. என்ன, சைனா நேரடியான தாக்குதலில் ஈடுபடல, ஆனா தாக்குதல் நடத்த வேண்டிய நேரம் தொடங்கி எந்தெந்த டார்கெட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது வரை, எந்தெந்த பேசஸ்ல, எந்தெந்த ஆர்மி பேஸ்ல இந்தியா எந்தெந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க உள்ளிட்ட தகவல் வரை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அது போக என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும். அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கும், பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து அவங்களுடைய மிசைல் சிஸ்டத்துலேருந்து எல்லாமே இந்த சைனா இருக்கக்கூடிய பீஜிங் அரசாங்கம் கொடுத்தது தான். ஸோ இது கிட்டத்தட்ட சைனா இந்தியாவுடன் மறைமுகமாக ஈடுபட்ட ஒரு போர். இது இப்போ பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய பேச்சிலிருந்து வெளிப்பட்டிருக்கு. இது எல்லாரும் இப்போ இதில் கேட்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அது காமனாக நட்பு நாடுகள் குறிப்பாக இந்தியா எதிரியாக இருக்கு, ஆனால் இன்டெலிஜென்ஸை ஷேர் பண்ணுறதுங்கிறது நார்மல் தானே அப்படின்னு. நீங்கள் நார்மலான ஒரு டைமில் இதை ஷேர் பண்ணுறதுங்கிறது வேற, ஒரு போர் சூழலில் இதை செய்கிறது அப்படிங்கிறது வேற. குறிப்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த போர் சூழலின் இந்த காலகட்டத்தில் தான் துருக்கியிலேருந்து ஒரு பெரிய கன்சைன்மெண்ட்டோட வந்து ஒரு விமானம் வந்து இறங்கியது. அப்போதான் நமக்கு தெரிஞ்சது துருக்கியும் பாகிஸ்தானுக்கு பின்னாடி இருக்க போறாங்கன்னு. ஸோ துருக்கி, சைனா, பாகிஸ்தான் 3 நாடுகள் கிட்டத்தட்ட வந்து இந்தியாவுக்கு எதிரான இந்த விஷயத்துல வந்து இறங்கி இது பண்ணாங்க. ஆனா இந்திய தரப்புல இருந்து நாம வந்து இஸ்ரேலுடைய ட்ரோன்ஸை பயன்படுத்தணும், ரஷ்யா வழங்கிய S-400 வந்து பயன்படுத்தணும். இது எல்லாமே நாம அவங்க கிட்ட வாங்கிய உபகரணங்கள், அதை பயன்படுத்தணுமே தவிர நம்மளுடைய தாக்குதல் அப்படிங்கிறது நம்ம மட்டும்தான் அவங்களை நோக்கி தாக்குதல் நடத்தணும், நம்மளுக்கு எந்த துணையும் இல்லை அப்படின்னு. ஆனா அவங்களுடைய துணைக்கு பின்னாடி சைனாவும் துருக்கியும் இருந்தது அப்படிங்கிறது மிக பட்டவர்த்தனமாக தெரிஞ்சது. சைனா எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் போட்டு வந்து உடைச்சிட்டார். ஆனா இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, இந்த நாடுகளோட உதவி இருந்தும் கூட பாகிஸ்தானால இந்தியாவை எதுவும் செய்ய முடியல அப்படின்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்கணும். குறிப்பாக அவங்க அனுப்பிய அந்த டார்கெட்ஸ் எதுவுமே நம்மளை வந்து ரீச் பண்ணல. அவங்க வச்ச டார்கெட்லாம் என்னென்ன, நம்மளுடைய பொற்கோயில், அப்புறம் வந்து அதம்பூர் ஏர்பேஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ முக்கியமான இடத்தெல்லாம் குறி வச்சாங்க. ஆனால் எதுவுமே வந்து அடிக்கலை, எதுவுமே அவங்களால செய்ய முடியல. அப்படின்னா இதுல இருந்தே நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். குறிப்பாக 3 நாடுகள் சேர்ந்து ஒரு நாடுக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படிங்கறத போது கூட நம்மள வந்து அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஓகே, இப்போ மீண்டும் இந்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாடும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை, இந்தியாவுக்கு எதிரான விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதில் வந்து டவுட்டே கிடையாது. இதில் ரொம்ப ரொம்ப அப்செட்டான ஒரு விஷயம், அது வந்து குறிப்பாக நம்மளுடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிட்டே இருந்த விஷயம் என்னன்னா, பங்களாதேஷ் குறிப்பாக இந்த அமெரிக்காவுடைய கொத்தடிமையாக இருக்கக்கூடிய இந்த யூனஸ் அப்படிங்கிற அந்த நபர் எப்போ அங்கே ஆட்சிக்கு வந்தாரோ அப்பையிலேருந்து நமக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கு, நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் வந்து எச்சரித்த அந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போ உண்மையாயிருக்கு. இந்த யூனஸோடைய பிரதிநிதியும் போய் அந்த மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. பங்களாதேஷ் என்ற நாடை உருவாக்கியது இந்தியா. 1971 நம்மளுடைய ராணுவம் தான் அந்த நாடை வந்து உருவாக்கியதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. இந்த பங்களாதேஷ் இருக்கக்கூடிய வங்கதேசிகளை கொடுமைப்படுத்தியது, கொலை செய்தது, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மீது வன்புணர்ச்சி செய்தது, இது எல்லாத்தையுமே செய்தது பாகிஸ்தானுடைய ராணுவம். அந்த பாகிஸ்தான் ராணுவத்தை அடிச்சு விரட்டி முட்டி போட வச்சது இந்திய ராணுவம். இது எல்லாத்தையுமே எதற்காக செஞ்சோம்? பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகணும், இந்த பிராந்தியத்துல வந்து ஒரு அமைதி ஏற்படணும்னு அப்ப இருந்த இந்திரா காந்தி தலைமையிலான அரசாங்கம், இந்திய அரசாங்கம் செய்து கொடுத்தது. ஆனா வந்து ஒரு சின்ன நன்றி கூட இல்லாம அவங்களுடைய கிட்டத்தட்ட அவங்களுடைய தந்தையர் நாடா இருக்கக்கூடிய ஒரு நாடுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்புல உட்காரக்கூடிய தைரியம் வங்கதேசத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா இனிமேல் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த வங்கதேசத்தை ஆள்வதற்கே தகுதியற்ற அரசாங்கமாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம தெளிவா ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துடலாம். இப்போ இந்தியா எங்க வந்து கொந்தளிக்க போகுது, இந்தியா நம்மள என்ன செஞ்சிட போகுதுன்னு உடனடியாக பயந்த யூனஸ் வந்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய ஃபாரின் அஃபேர்ஸ் அட்வைசர்
யூனஸ் போட்டிருக்காரு. அவர் பேர் என்ன அப்படின்னா தோஹித் ஆசன் அப்படிங்கிற ஒருவர். அவர் வந்து இப்போ என்ன சொல்றாருன்னா, வி ஆர் நாட் ஃபார்மிங் எனி அலைன்ஸ். நாங்கள் வந்து இந்த எந்த ஒரு கூட்டணியும் நாங்கள்லாம் உருவாக்கல, அதுவும் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் எந்த ஒரு கூட்டணியும் உருவாக்கல. இது எப்படின்னா எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்கிற மாதிரி. நாங்கள் எந்த ஒரு கூட்டமைப்பும் உருவாக்கல. கூட்டமைப்பு உருவாக்கலன்னா 3 நாடுகள் உட்கார்ந்து அங்கே பேச வேண்டிய தேவை என்ன? அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஜூன் 19 நடந்த ஒரு விஷயத்துக்கு நேற்று வந்து நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இது சம்பந்தமான விஷயம் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இது அடுத்தடுத்து எப்படி நகரும் அப்படிங்கிற அந்த பயம் அங்கே இருக்கு. அதனால வந்து இப்போ வங்கதேசத்துடைய இந்த யூனஸோடைய ஒரு பிரதிநிதி ஓடி வந்து ஐயோ நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலைங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பேசலைங்க இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஸோ ரொம்ப தெளிவாக நம்ம ஏற்கனவே பழைய காணொலி சொன்ன மாதிரி வங்கதேசம் ஈஸ்ட் பாகிஸ்தானாக மாறிவிட்டது. இனிமேல் அங்கேருந்து நாம் வந்து எந்த ஒரு நன்றியையோ எந்த ஒரு விஷயத்தையோ எதிர்பார்க்க முடியாது. மிக தெளிவாக ஆன்டி இண்டியா அப்படிங்கிற அந்த ஒரு நரேட்டிவை, அந்த ஒரு ஸ்டாண்டை நோக்கி அவங்க போயாச்சு. இனிமேல் வரக்கூடிய இந்த எஸ்கலேஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். குறிப்பாக வங்கதேசத்திலிருந்தும் பல விஷயங்கள் நம்மை நோக்கி வரக்கூடும் அப்படிங்கிற அந்த ஒரு த்ரெட் வந்து நம்ம வந்து கிளியராக வந்து வந்தாச்சு. இப்போ அதை வந்து முன்னிறுத்தி தான் இந்த பிரம்மபுத்திரா உள்ளிட்ட அந்த நதி சம்பந்தமான விஷயங்கள்ல இந்தியா வந்து மீண்டும் பேசலாம் அப்படின்னு அழைப்பு விடுத்தது எல்லாமே இதன் காரணமாகத்தான். ஆனால் இது யாருக்கு நல்லதுன்னா வங்கதேசத்துக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இந்த சைனா என்கிற நாடை வந்து நம்பி யாருமே உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. ஈரான் என்ற ஒரு நாடு நம்புச்சு. இப்போ வந்து ஈரான் என்ன நிலைமையில இருக்குன்னு உலகம் பார்த்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் என்ற நாடு நம்புச்சு. ஆபரேஷன் சிந்தூர்ல எந்த மாதிரி அடி வாங்கினாங்க அப்படின்னு தெரியும். இவங்க இவ்வளவு நாளா எங்களுடைய கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்த உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளே வந்து சைனா வந்து மதிக்கல. ஸோ சைனாவை நம்பி போறது வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்துங்கிறது வங்கதேசத்துக்கு இன்னும் தெரியல. பாகிஸ்தானை பொறுத்தவரை அவங்களுக்கு இந்தியாவுக்கு எதிராக ஒரு பாவலாவை காமிக்கணும். குறிப்பாக உள்நாட்டில் நம்ம வந்து இந்தியாவுக்கு எதிராக பல நாடுகளே நமக்கு பின்னாடி வந்து ஒன்று திரட்டிட்டோம். அதில் ஒரு நாடு வந்து வங்கதேசம். அதை வந்து சொல்றதுக்கு ஆக்சுவலாக வைக்கப்படணும். வங்கதேசம் வந்து ஏதோ பெரிய தனி நாடு அப்படின்னு ஒரு காலத்தில் அது பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இருந்த ஒரு நாடு. அது வந்து இப்போ ஒரு நாடு, அந்த நாடு எங்களுக்கு பின்னாடி இருக்குன்னா இதை சொல்றதுக்கே வெக்கப்படணும் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் அரசாங்கம். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி வெக்கமே கிடையாது. ஸோ நமக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கடினமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான சிக்னல்ஸ் இது எல்லாமே தெரியுது. ஆனாலும் கூட டிப்ளமேட்டிக் சேனலில் குறிப்பாக வந்து நம்மளுடைய அலைன்ஸும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம நகர்த்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக குவாட் வந்து நடக்க போகுது. ரஷ்யா கூட நமக்கு இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இன்னும் வந்து அதிகரிக்க போகுது. இஸ்ரேல் நமக்கு சொல்லவே தேவையில்லை, நம்மளுடைய நண்பன். ஸோ வந்து இந்தியாவும் எந்தெந்த வகையெல்லாம் வந்து இதை ஸ்ட்ராங் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பதிவோட இறுதியாக ஒரே ஒரு விஷயம், இலங்கையோடைய ஜனாதிபதியாக இருந்த சிறிசேனா அவர் வந்து ஒரு வாட்டி சொல்லும்போது என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னது வந்து மிகப்பெரிய செய்தியாச்சு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு வந்து கேட்டால், என்னுடைய உயிருக்கு வந்து இந்தியாவுடைய உளவு அமைப்பான அவங்களால எனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ட்டு வந்து சொன்னார். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிறிசேனாவுடைய அரசாங்கம் மிக விரைவாக சைனாவை நோக்கி வந்து அவங்க வந்து நகர்ந்துட்டு இருந்தக்கூடிய அந்த சூழல், பிளஸ் அவரும் வந்து தேர்தலில் தோற்று விடுவார் அப்படிங்கிற அந்த சூழல்ல அவர் இப்படி சொன்னார். என்னன்னா, என்னுடைய உயிருக்கு இந்தியா உளவுத்துறையால ஆபத்து இருக்குன்னு. இதே ஆபத்து யூனஸுக்கும் வரக்கூடும். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.